வணக்கம் நண்பர்களே. உங்கள் புதிர் உலகம் சேனலுக்கு வரவேற்கிறோம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் ஏன் நிலைகுலைந்து போகிறோம்? எதற்கும் கலங்காத ஒரு திடமான மனநிலையை அடைவது எப்படி? இது குறித்து கைலாசாவின் நித்யானந்தர் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார். அதை பற்றித்தான் இந்த 5 நிமிட வீடியோவில் பார்க்க போகிறோம். குருவை விட உயர்ந்த சத்தியம், தத்துவம், பரம உண்மை எதுவும் இல்லை. குருவை விட உயர்ந்த தவமோ ஆன்மீக சாதனையோ எதுவும் இல்லை. குருவை விட தத்துவ ஞானமோ உயர்ந்ததோ வேறு எதுவுமே இல்லை. அத்தகைய குருவை வணங்குகின்றேன், சரண் அடைகின்றேன். நகுரோரதிகம் 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 சிவசாசனதக சிவசாசனதக சிவசாசனதக. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 2 ஸ்லோகங்களை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டேன்னா இந்த சத்தியம் முழுமையா புரியும். நகுரோர் அதிகம் தத்துவம், நகுரோர் அதிகம் தபஹ, தத்வஞானாத் பரம் நாஸ்தி, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ஆர்கனைசேஷன் இஸ் நெசசரி ஈவில். ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்துல ஹிந்து தேசம் அப்படிங்கிற அந்த இந்துக்கள் தங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டியோட, ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட, பொலிட்டிக்கல் சாவரனிட்டி இருந்த அந்த காலம் அழிந்து விட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரிட்டிஷ், அதாவது கிறிஸ்தவ பிரிட்டானிய கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவை கொள்ளை கொண்ட பிறகு மொத்தமாக இந்துக்கள் தங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டி, ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட சேர்ந்த பொலிட்டிக்கல் சாவரனிட்டியை இழந்து விட்டார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எதற்கும் கலங்காத அந்த பேரானந்த நிலையை அடைய இந்த ஞானம் உங்களுக்கு ஒரு சிறு துளியாவது உதவி இருந்தால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. இது போன்ற மேலும் பல ஆன்மீக ரகசியங்கள், தத்துவங்கள் மற்றும் சுவாரஸ்யமான புதிர்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது புது உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அந்த ஞானம் பரவ உதவுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.